பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு வருகிற காரியம், உனக்கு விரோதமாய், உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் வருகிறவர்களை நம்முடைய பட்சத்தில் வர செய்வார், இல்லை என்றால் அவர்கள் எலும்புகளை சிதறடிப்பார் என்று பார்த்தோம். நேற்றைய தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். ஏன்னா நாம் பயப்படுவோம் என்று சொன்னால், பேதுருவின் சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன். கடல் மீது நடந்து கொண்டிருந்த பேதுரு தண்ணீர்கள் கொந்தளித்த பொழுது, காற்று பலமாக இருந்து தண்ணீர் கொந்தளித்தபடினாலே பயந்து அவர் தண்ணீருக்குள் மூழ்கியதை நேற்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, நரகத்திற்கு போகிறவர்களுடைய பட்டியலில் முதல் வருவது யார் என்றால் பயப்படுகிறவர்கள்னு போட்டிருக்கு. அதனால் நமக்கு எதிராய் வருகிற, நமக்கு விரோதமாய் வருகிற எதையும் பார்த்து நாம் பயப்படாமல் தைரியமாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லுகிறது. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் நமக்கு விரோதமாய் வருகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியமாக இருப்போம். கர்த்தரை நம்பி தைரியமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நமக்கு நன்கு தெரிந்த காரியங்கள் தான், கொஞ்சம் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக பிரதான ஆசாரியர்கள், அதிகாரிகள், அப்படி நிறைய பேர், சதுசேயர், பரிசேயர் எல்லாருமே எழும்புகிறாங்க. அப்படி எழும்பும்போது அவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள், பல காரியங்களை செய்தார்கள். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, அவர்கள் அதை கேட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் உள்ளதை சொல்லி அவர்கள் வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். சும்மா ஜெபிக்கலைங்க, வசனத்தை சொல்லி. ஆண்டவரே, சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு வார்த்தைகளை சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்கள். அப்போ ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது. எங்கிருந்து ஆரம்பிக்கு சாட்சி? ஆதாம் உடைய மகனாகிய இவர் ஆபேல், பைபிளில் போட்டிருக்கு. ஆபேல் விசுவாசத்தினாலே காயினுடைய பலியை பார்க்கணும், நல்ல பலியை கொடுத்தாரு, நற்சாட்சி பெற்றார். சரிங்களா? அவர் மரித்து இன்னும் பேசுகிறாருன்னு போட்டிருக்கு. சரிங்களா? விசுவாசம் அங்கிருந்து ஆரம்பித்து அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் இன்னும் என்னெல்லாம் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. விசுவாச பட்டியல் நம்முடைய, அதாவது விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக மேகம் போன்ற எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. நாம் வாழ்கிற காலத்தில் கூட எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம், பார்க்கிறோம். நம்மை சுற்றி நடக்கிறத நம்முடைய கண்களே கண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிங்க. அப்போ கர்த்தர் இந்த நாளில் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமாய் ஒரு சூழ்நிலை வந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி வந்தாலும், நேற்று சொன்னார் பயப்படாத, இன்னைக்கு சொல்கிறாரு தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபம் பண்ணு.
தேவனை நோக்கி நீ கதறு. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போஸ்தலர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணுறாங்க. தங்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட கூட்டம் கூடுகிறார்கள்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் ஜெபித்தார்கள். வேத வசனத்தை சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போ ரொம்ப எளிமையான காரியங்க. உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு சூழ்நிலை வருதா, அதை பார்த்து பயந்துடாதீங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா ரொம்ப சிவியராக இருக்கா, தேவ சமூகத்தில் விழுங்க. ஆண்டவரே, சில நேரத்தில் நம்முடைய புத்தியினத்தினால கூட சில நேரத்தில் நமக்கு எதிராக பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், யோசுவாவின் நாட்களில் எரிகோ பட்டணத்தில் கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் எரிகோவை யுத்தம் பண்ணுங்க, பிடிங்க, ஆனால் கொள்ளையிடக்கூடாதுன்னு சொல்லுவார். அதில் ஆகான்கிற மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது ஆயி பட்டணத்தில் அவங்க தோற்றுருவாங்க. இப்போ என்னாச்சு? சூழ்நிலை பிரச்சனை அவங்களுக்கு எதிராக இருக்குது. இவர் என்ன பண்ணுவார்? யோசுவா விழுந்து கதறுவார். அப்போ தான் கர்த்தர் சொல்லுவார், எழுந்துரு, இன்னென்ன தப்பு இருக்குது அதை சரி பண்ணுன்னு சொல்லுவார். அது மாத்திரமல்ல, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் எஸ்தர் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆமான் விரோதமாக எழும்புனா அவர்கள் தேவ சமூகத்தில் விழுந்தார்கள். ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் விழுவோம். அதே போல் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக பலர் கூடி வந்தார்கள். அவன் பயந்தது உண்மை. ஆனால் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார், ஜெபித்தார், மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப்பு வந்து நிற்கிறான். அவனுடைய கூட்டம் வந்து நிற்குது. அவனுக்கு விரோதமாக வந்திருக்காங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கிறான். என்ன பண்ணாங்க? தேவ சமூகத்தில் விழுந்தாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு பழக்கம் இருக்கணும். தேவ சமூகத்தில் விழுகிற பழக்கம். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். நமக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளின் நிமித்தம், நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களின் நிமித்தம், நம்மை கலங்க பண்ணுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தர் சரித்திரத்தில் போட்டிருக்கோம், அநேகர் ரெட்டிலும் சாம்பலிலும் விழுந்து கிடந்தார்கள்னு போட்டிருக்கோம். நம்ம விழுந்து கிடக்கணும் தேவ சமூகத்தில். அப்படி விழுந்து கிடந்தோம் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக எனக்காக பெரிய காரியத்தை செய்வார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பிரச்சனை வந்தால் உடனே பதறி என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்வோம், என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம். நீங்கள் முதல்ல வந்து தைரியமாக இருங்க, பயப்படாமல் அதை கேஷுவலாக எதிர்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் போய் விழுங்க, ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால ஆகாது, எங்களுடைய பராக்கிரமத்தினால ஆகாது, உம்முடைய ஆவினால் ஆகுன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பழைய ஏற்பாடை எடுத்துக்கொண்டாலும் புதிய ஏற்பாடை எடுத்துக்கொண்டாலும் தேவ மனிதர்கள் தங்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா பிரச்சனைகளையும் அவங்க எப்படி மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் போய் விழுந்தார்கள், தேவனுடைய பாதத்தில் அதை கொண்டு போய் வைத்தார்கள். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிற செய்தி அதுதான். உனக்கு விரோதமாய் பிரச்சனை வருகிறதா, என்னிடத்தில் வா. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் காத்துக்கொள்ளுன்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஒரு காரியத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர் இந்த காதில் கேட்டுட்டு, நம்ம பண்ணுறோம்ல, இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் விடுற மாதிரி விட மாட்டார். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அப்போ நமக்கு விரோதமாய் வருகிற காரியத்தை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் எழுந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ முதலாவது அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. ரெண்டாவது, என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்தில் நீ சொல்லு, விசுவாச வார்த்தை அறிக்கையிடு, பழைய காலத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு கிரியை செஞ்சார்னா இன்னைக்கும் கிரியை செய்வார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. நாளைக்கு வேறு ஒரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். God bless you.